தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. ஈராக்கில் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க விமானம். இலங்கையிலிருந்து ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்படும் 84 ஈரானிய மாலுமிகளின் உடல்கள். துருக்கியில் உள்ள நேட்டோ விமானப்படை தளத்திற்கு தாக்குதல் எச்சரிக்கை. நீருக்குள் ஈரான் பதித்த கண்ணிவெடிகள் அமெரிக்க கடற்படைக்கு பாரிய சவால். ஈஸ்டர் தாக்குதல் தேவாலயத்தை காட்ட சுரேசாலே உதவினாரா? முட்டுக்கட்சி கேள்வி. எரிசக்தி சந்தையை கட்டுப்படுத்த ட்ரம்ப் எடுத்த அதிரடி முடிவு. ரஷ்ய எண்ணெய்க்கு திடீர் அனுமதி. உயிருடன் வந்தார் ஹமேனியின் மனைவி. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். ஈராக் வான்பரப்பு மீது பறக்கும் போது அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற போராளி குழு ஒன்று பொறுப்பேற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த குழு தனது டெலிகிராம் சேனலில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் நமது நாட்டின் இறையாண்மை மற்றும் வான்வெளியை பாதுகாப்பதற்காக KC-135 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக குறித்த குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில், அமெரிக்காவின் KC-135 எரிபொருள் நிரப்பும் ராணுவ விமானம் ஈராக் மீது பறக்கும்போது காணாமல் போனதாகவும் இந்த விபத்து எதிரிகளின் தாக்குதல் காரணமாக ஏற்பட்டதல்ல என்றும் அமெரிக்க ராணுவம் முன்னர் தெரிவித்திருந்தது. இந்த சம்பவம் 2 விமானங்களை உள்ளடக்கியது என்றும் நட்பு வான்வெளியில் நிகழ்ந்தது என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதன்படி ஒரு விமானம் மேற்கு ஈராக்கில் விபத்துக்குள்ளானது எனவும் 2வது விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது என்றும் விபத்துக்குள்ளான KC-135 எரிபொருள் நிரப்பும் விமானத்தில் எத்தனை விமான சேவை உறுப்பினர்கள் இருந்தனர் என்பது தெளிவாக தெரியவில்லை என கூறப்பட்டுள்ளது. குவைத்தின் வான் பாதுகாப்பு படைகளின் நட்பு வான்வெளியில் 3 F-15 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட பின்னர் ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து இது 4வது விமான இழப்பு என்று கூறப்படுகிறது. 1998 $39.6 மில்லியன் செலவில் உருவாக்கப்பட்ட KC-135 பொதுவாக நடுவானில் மற்ற விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்ப பயன்படுத்தப்படுகிறதாக அமெரிக்க விமானப்படை தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பிற்கு அப்பால் IRIS டினா என்ற ஈரானிய கப்பல் மீது நடத்தப்பட்ட டொர்பிடோ தாக்குதலில் உயிரிழந்த 84 ஈரானிய மாலுமிகளின் உடல்கள் விசேட விமானம் மூலம் ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளன. குறித்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனடிப்படையில் மேற்படி நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. கடந்த சில நாட்களாக காலி தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த இந்த உடல்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஈரானிய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தற்போது உடல்கள் மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அங்கிருந்து ஈரானிய அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட விமானமூடாக உடல்கள் அனைத்தும் தாயகத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. இந்த தாக்குதல் சம்பவமானது சர்வதேச கடற்பரப்பில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் உடல்களை துரிதமாக திருப்பி அனுப்புவதற்கான அனைத்து ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. துருக்கியின் இன்சிலிக் விமானப்படை தளத்தில் இன்று அதிகாலை சைரன்கள் கேட்டதால் தாக்குதல் எச்சரிக்கை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தென்கிழக்கு நகரமான அடானா அருகே அமெரிக்க துருப்புகள் நிறுத்தப்பட்டுள்ள ஒரு முக்கிய நேட்டோ தளமாகும். துருக்கிய வான்வெளியில் நேட்டோ வான் பாதுகாப்பு ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை சுட்டு வீழ்த்திய 4 நாட்களுக்கு பிறகு குறித்த சைரன்கள் ஒலித்ததாக தெரிவிக்கப்படுகிறது.
தளத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அதனாவில் வசிப்பவர்கள் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 3:25 மணியளவில் சுமார் 5 நிமிடங்கள் சைரன்கள் ஒலித்ததாக கூறப்படுகிறது. இதன்போது தளத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நகரம் முழுவதும் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் சைரன்கள் நீண்ட நேரம் கேட்டதாக அது மேலும் தெரிவிக்கப்படுகிறது. உலகின் எண்ணெய் வளங்களில் சுமார் 20% கடந்து செல்லும் முக்கியமான வளைகுடா கடல் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் வியாழக்கிழமை முதல் கடல் கன்னி வெடிகளை பதிய தொடங்கியுள்ளதாக அமெரிக்க தரப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ராணுவம் ஈரானின் கடற்படையை பெருமளவில் அழித்துவிட்டதாக கூறியிருந்தாலும் இன்று வெளியான தகவலின்படி ஈரான் தற்போது சிறிய படகுகளை பயன்படுத்தி கன்னிவெடிகளை பதித்து வளைகுடா அண்டை நாடுகளுக்கு விதித்துள்ள ஹார்முஸ் நீரிணை மூடுதலை அமுல்படுத்த முயற்சி செய்து வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உலக எண்ணெய் விலைகள் மேலும் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணையை மூடும் நடவடிக்கை ஈரான் எடுக்கக்கூடும் என்ற சாத்தியம் பல ஆண்டுகளாக அமெரிக்காவின் போர்த்திட்டங்களில் கணிக்கப்பட்ட ஒன்றாக இருந்துள்ளது. இருப்பினும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு இந்த நடவடிக்கை எதிர்பாராத ஒன்றாக இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலாக ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூடக்கூடும் என்ற சாத்தியத்தை தாங்கள் திட்டமிடவில்லை என்றும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகள் சமீபத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் நடைபெற்ற ரகசிய விளக்க கூட்டங்களில் தெரிவித்துள்ளனர். இந்த நிலைமை ஏற்படாமல் தடுக்க திட்டமிடுவது பல தசாப்தங்களாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கொள்கையின் அடிப்படை அம்சமாக இருந்ததென்று குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி நிர்வாகங்களிலும் பணியாற்றிய முன்னாள் அமெரிக்க அதிகாரி ஒருவர் CNN-ற்கு தெரிவித்தார். இது என்னை முற்றிலும் அதிர்ச்சியடைய செய்கிறது என்றும் அவர் கூறினார். இலங்கையில் இடம்பெற்றிருந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேசாலே மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. அதன்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்திய தாக்குதல்தாரிக்கு தேவாலயத்தை அடையாளம் காட்டுவதற்கா சுரேசாலே தேவைப்பட்டாரா என்ற கேள்வி எழுவதாக அந்த கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமானே இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அத்துடன் சக்ரான், ஈரான் மற்றும் சிரியாவில் உள்ள ISIS தலைவர்களுடன் தொடர்பை பேணியே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தியுள்ளமை அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவு முன்னெடுத்த விசாரணையில் உறுதியாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ISIS தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு தற்கொலை குண்டுகளை தயாரித்து தாக்குதல்களுக்கு தயாரான இந்த குழுவிற்கு தாக்குதல் நடத்த வேண்டிய தேவாலயத்தை சுரேசாலே தான் காண்பித்தார் என்று சிலர் கூறுவது ஒரு நகைச்சுவையான விடயம் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியின் மனைவி உயிரிழந்ததாக வெளியான செய்திகளை ஈரான் அரசு தொடர்புடைய ஊடகங்கள் மறுத்துள்ளன. ஈரான் அரசு சார்பு முக்கிய ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி கமேனியின் மனைவி மன்சௌரே ஹோஜஸ்தே பஹர்ஷாதே உயிருடன் இருப்பதாக தெரிய வருகிறது. முன்னதாக கடந்த பிப்ரவரி 28 அன்று கமேனியின் இல்லத்தை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய வான்வெளி தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். அந்த தாக்குதலில் காயமடைந்ததால் கமேனியின் மனைவி உயிரிழந்ததாக சில ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் அவை தவறான தகவல்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புரட்சித் தலைவர் ஹமேனியின் மனைவி உயிருடன் உள்ளார். அவர் உயிரிழந்ததாக வெளியான ஆரம்ப செய்திகள் தவறானவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவரது தற்போதைய உடல்நிலை குறித்து கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படவில்லை. இதற்கு முன்பு ஈரான் ஊடகங்களில் சிலர் தாக்குதல்களுக்கு பிறகு அவர் கோமா நிலையில் இருந்ததாகவும் பின்னர் உயிரிழந்ததாகவும் செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் போரினால் சீர்குலைந்துள்ள உலகளாவிய எரிசக்தி சந்தையை நிலைப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக கடலில் தேங்கியுள்ள ரஷ்ய எண்ணெய் விநியோகத்தை சந்தைக்கு கொண்டுவர அனுமதிப்பதாக அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன் தெரிவித்துள்ளார். ஈரான் போரின் விளைவாக விண்ணை தொடும் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் முயற்சியாக அமெரிக்கா தனது மூலோபாய பெட்ரோலிய இருப்பிலிருந்து 172 மில்லியன் பேரல் எண்ணெயை விடுவிக்கும் என்று அமெரிக்க எரிசக்தி துறை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் பெஞ்ச்மார்க் எண்ணெய் விலைகள் ஒரு பேரலுக்கு $100 தாண்டிய நிலையில் இந்த நடவடிக்கை மிகவும் குறுகிய காலத்திற்குரியதென்றும் இது ரஷ்யாவிற்கு குறிப்பிடத்தக்க நிதி நன்மைகளை
எரிபொருளை வழங்காது என்றும் பெசன் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய மார்ச் 12 நிலவரப்படி கப்பல்களில் ஏற்றப்பட்ட ரஷ்ய கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய தயாரிப்புகளை விநியோகம் செய்ய ஏப்ரல் 11 நள்ளிரவு வரை செல்லுபடியாகும் வகையில் விசேட உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. அத்தோடு எரிசக்தி விலைகளை குறைப்பதற்காக வளைகுடா பிராந்திய கடல் வர்த்தகத்திற்கு பாதுகாப்பு மற்றும் நிதி உத்தரவாதங்களை வழங்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளதுடன் அமெரிக்க துறைமுகங்களுக்கு இடையே எரிபொருள் விநியோகத்தை விரைவுபடுத்த ஜோன் சட்டத்தை தற்காலிகமாக நீக்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கிடையில் உலகளவில் 30 வெவ்வேறு இடங்களில் சுமார் 124 மில்லியன் பேரல் ரஷ்ய எண்ணெய் கடலில் தேங்கியுள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த அனுமதி சுமார் 5 முதல் 6 நாட்களுக்கு தேவையான விநியோகத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் வளைகுடா பிராந்தியத்திலிருந்து எண்ணெய் விநியோகத்தை முழுமையாக தடுப்போம் என்று ஈரானின் புரட்சிகர ராணுவ படை எச்சரித்துள்ளது. சந்தைக்கு கூடுதல் எண்ணெயை கொண்டு வருவது மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை விரிவுபடுத்துவது போன்ற அதிரடி மாற்றங்கள் மூலம் எண்ணெய் விலையை குறைக்க ட்ரம்ப் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.